Hi friends, வணக்கம். இந்த வீடியோல YouTube சேனலோட பிராண்டிங் அப்படினா என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க புதிய யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்க சேனலுக்கும் ஒரு பிராண்டிங் உருவாக்கிக்கணும். பிராண்டிங் அப்படினா தனித்தன்மை அப்படினு கூட சொல்லலாம். சோ நீங்க இன்னும் உருவாக்கல உங்க சேனலுக்கான பிராண்டிங் இல்ல பிராண்டிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படினா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளா ஒரு ரெண்டு சேனலோட ஸ்லோகன் சொல்றேன். இதுவும் ஒரு பிராண்டிங்கோட ஒரு ட்ரிக் தான். வாழ்க தமிழ் வளர்க டெக்னாலஜி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சின்னதா ஸ்லோகனை சொல்லவுமே எந்த சேனல் உங்க மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தமிழ் டெக்கோட ஸ்லோகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்லோகன் எங்க வந்தாலும் நமக்கு அடுத்த ஒரு செகண்ட் ஞாபகம் வர்றது தமிழ் டெக் அப்படிங்கிற ஒரு சேனல். இதெல்லாம் பிராண்டிங் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டிங் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. இதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லோகன் ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு வீடியோலையுமே மிஸ் பண்ணாம அவங்க சொல்லக்கூடிய அவங்கவுங்க வீடியோக்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் தான் இது. ஸோ இது ஒரு பிராண்டிங் சேனலுக்கானது. பிராண்டிங் அப்படின்னா சேனல் லோகோவா இருக்கலாம், சேனல் நேமா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ சேனல் லோகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, சேனல் லோகோ, சேனல் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேனல் ஸ்லோகன், சேனல் லோகோவையும் சேனல் நேமையும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதே சேனல் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க யூடியூப்ல, அதே சேனல் லோகோவும் நேமையும் பயன்படுத்தி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு சோசியல் மீடியாக்கள் இருக்கோ அதே பேரை பயன்படுத்தி, அதே லோகோவை பயன்படுத்தி, அதே சேனல் பேனரை பயன்படுத்தி உங்களுக்கான அக்கௌண்ட்டை உருவாக்குனீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பிராண்டிங். அது இல்லாம சேனலோட லோகோவை வாட்டர் மார்க்கா பிராண்டிங்ல வைக்கிறது, பிராண்டிங் வாட்டர் மார்க் வைக்கிறது. அது எப்படி நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு, பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து உங்க சேனல் லோகோவை பிராண்டிங் வாட்டர் மார்க்கா வச்சுக்கோங்க. ஒரு சில சேனல்ல பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் சேனலோட ஒரு பிராண்டிங். உங்க சேனல்ல இது மாதிரி இது வரைக்கும் செய்யல அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு, இது எல்லாத்தையுமே கூட ட்ரை பண்ணி பாருங்க. மெயில் ஐடியில கூட உங்க கான்டாக்ட் கொடுக்குற மெயில் ஐடியில கூட பிராண்டிங் வர வைக்கலாம். இப்ப நம்மளோட சேனல் பேர் யூடியூப் டிப்ஸ் தமிழ். நான் கூட எனக்கு பிராண்டிங் வேணும் அப்படின்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் @gmail.com அப்படின்னு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி அதையும் பிராண்டிங் ஆக்கலாம். சில பேர் அவங்க பிராண்டிங் என்ன செய்வாங்க, சேனலோட லோகோவை அவங்களோட பைக்ல இல்ல கார்ல ஸ்டிக்கரா எடுத்து வச்சு ஒட்டி வச்சுக்குவாங்க. சில பேர் விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்லோகன் ரெடி பண்றது. சில சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ரிஷிபீடியா அந்த மாதிரி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரே கலர் டிஷர்ட், ஒரு கருப்பு டிஷர்ட் மட்டும்தான் எல்லா வீடியோக்கள்லயுமே. சோ ஒரு சேனலுக்கு பிராண்டிங் நிறைய விதத்துல 1000 விதத்துல வர வைக்கலாம். ஆனா பிராண்டிங் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த சேனல் சீக்கிரம் growth ஆகும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே, இதுதான் பிராண்டிங் அப்படிங்கிறது, ஒரு சேனலோட பிராண்டிங் அப்படிங்கிறது. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம யூடியூப் டிப்ஸ் தமிழ்ல பிராண்டிங் ஒன்று, சீக்கிரட்டான பிராண்டிங் நம்ம சேனல்ல நீங்க ஃபுல்லா எல்லா வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராண்டிங் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஒரு பக்கா யூடியூபர். கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலோட பிராண்டிங் என்ன, நான் என்ன யுக்தியை பிராண்டிங்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனல்ல நீங்க என்ன பிராண்டிங் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த பிராண்டிங் வர வைக்கிறதுக்கு, உங்க சேனலுக்கு பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யூடியூப்பை பத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்ன கேள்வியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.